இனி சிக்கன் மட்டன் எதுவுமே தேவைப்படாது. இந்த மாதிரி மிளகு வறுவல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீரை பயன்படுத்தி இந்த மாதிரி பக்குவத்துக்கு இதுவரையும் செய்யாதவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா இது போல் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா மிளகு வறுவல் செய்கிறதுக்காக பன்னீர் வந்து ரெடியாக இருக்குது. இந்த பன்னீரை வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 சைடும் நல்ல பொன்னிறமான கலரில் திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பான பன்னீர் வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம், உப்பு கூட சேர்க்க வேண்டாம். இதை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க. பன்னீர் மிளகு வறுவல் செய்யும்போது பன்னீர் அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி பக்குவத்துக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துட்டு இது கூட 2 வரமிளகாயை நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் மிளகு வறுவலுக்கு. இது கூட 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் செவந்து வரட்டும். நல்லா கிண்டி விட்டு சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தோடைய கலர் நல்லா முழுமையாக மாறினதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளியாக. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கட்டும். தக்காளி பாருங்கள், இருந்த இடமே தெரியலை, நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இது கூட 5 பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ஆனால் தட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நல்ல காரமான மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகட்டும். இது போல் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் நம்மளுடைய பன்னீர் மிளகு வறுவல் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகு வறுவலுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள், கரம் மசாலா எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும் சேருங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. கண்டிப்பாக பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். கிரேவியை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்த பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த பன்னீரில் மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டட்டும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சே வேக விடுங்க, ஹையில் வச்சிட வேண்டாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும் இந்த மசாலா கூட. அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டாவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார், ரசத்து கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல மிளகு வறுவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருள கிண்டணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அடுப்பை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா கிரேவி பக்கத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சாம்பார், ரசத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா சுருள கிண்டிட்டு சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டான பன்னீரை பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி பன்னீர் மசாலா மிளகு வறுவல் செஞ்சுட்டேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி